Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. வசனகர்த்தான்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அது கதைக்குழுன்னு ஒன்று இருந்தது. இப்போ இது அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அழிச்சிச்சு. இன்னைக்கு வந்து ஒரு டைரக்டர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இப்போ ஒரு மாடர்னாக ஒரு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பாடல் இல்லாமல் எடுத்தால் அது மாடர்ன் சினிமான்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. பாடல் வந்து நம்ம இன்றைக்கி வந்ததில்லை. நம்ம பிறந்தது முதல் ஆரிரோ தாலாட்டு முதல் நீங்கள் வந்து உங்களுடைய இறுதிச் சடங்கு வரையும் யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர் கையிலே இல்லை இந்த விஷயங்கள். வைரமுத்து சார் நான் என்ன தான் பாடல் வரிகள் எழுதி வைத்தாலும் அது மேலே வந்து நீங்கள் இசை வச்சு தேய்ச்சிறீங்க அந்த வரிகளை அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமணியாய் நீ பேச அலையாய் உயிராடும், மலைமலையாய் துயர் கூட பனித்துளியாய் கரைந்தோடும், இறைவனின் நகலாக கிடைச்சவளே, இலையுதர் காலத்தில் முளைச்சவளே, சாபத்தை வரமாக்க பிறந்தவளே, சந்நிதி நிம்மதியை கொடுத்தவளே. ஃபைன் டைம் சினிமாவோட ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரியில் இன்றைக்கி நம்மளுடைய ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்துட்டு தமிழ் சினிமாவில் உள்ள கவிஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய செந்தமிழ் சீனிவாசன் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கு. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். 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 சினிமாவோட விஷயங்கள் நிறையா கவிஞர்கள் வந்துட்டு அறிமுகம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து கவிஞர்களை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு பெரிய அளவு அவர்களுக்கான ஒரு ஸ்பேஸுங்கிறது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறையாவே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு கவிஞர்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அது இப்போ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் கவிஞர்கள் அப்படின்னு மட்டும் இல்லை, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி வசனகர்த்தான்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அது கதைக்குழுன்னு ஒன்று இருந்தது. இப்போ இது அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அழிச்சிச்சு. இன்னைக்கு வந்து ஒரு டைரக்டர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துருச்சு. ஸோ இன்னும் வந்து கதை விவாத குழுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கதை இலாக்காவினே ஒன்று இருந்தது. கதை தேர்வு செய்து கொடுக்கறதுக்கான ஒரு பட நிறுவனத்துக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. அது எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கதாநாயகன் பிம்பத்தின் அடிப்படையில் வர கதை அம்சம் கொண்ட படங்கள் வர்றதுனால இது வந்து அத்தாரிட்டி ஆஃப் அந்த சூஸ் பண்ணுற இடத்துல ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறதுனால அந்த மாதிரியான நிறைய டிபார்ட்மெண்ட்ஸை வந்து அழிஞ்சிட்டு வந்தது. ஸோ அதில் வந்து இப்போது கடைசியாக வந்து பாடலாசிரியர் அந்த துறையும் இருக்குது. இப்போ வந்து என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு மாடர்னாக ஒரு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பாடல் இல்லாமல் எடுத்தால் அது மாடர்ன் சினிமான்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஏன்னா நிறையா சினிமா படங்களை வந்துட்டு சாங்ஸே இருக்காது. சாங்ஸ் இல்லாமல் எடுத்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அது அவங்க ஏதோ புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னு. பாடல் வந்து நம்ம இன்றைக்கி வந்ததில்லை. நம்ம பிறந்தது முதல் ஆரிரோ தாலாட்டு முதல் நீங்கள் வந்து உங்களுடைய இறுதிச் சடங்கு வரையும் பாடல்கள் அரிச்சந்திரம் பாட்டுன்னு இருக்கும் உங்களுக்கு இறுதிச் சடங்குல. தமிழர்கள் வாழ்க்கை வந்து பாடல்களால் அமைஞ்சது தான் எல்லாமே. நீங்கள் வந்து தூங்க வைக்கிறதுனாலும் அம்மா பாட்டு பாடுவான், இல்லை எடுக்க போகிறா இருந்தாலும் நாட்டுப்புற பாடல் இருக்குது. எல்லா வகையான பாடல்கள் இல்லாத ஒரு இடமே இல்லை அப்படிங்கிற விஷயம். இப்போ நீங்கள் ஒரு மூட்டை துவைக்கிற தொழிலாளியில் வந்து ஒரு இழுக்கிறதுலாம் ஐலசான்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. அது என்னென்னா அவங்களுடைய களைப்பு நீங்கணும், அது வந்து மறுபடியும் அடுத்த பணிகள் தொடர்ந்துட்டே இருந்ததுக்காக அது ஒரு இளைப்பாறும் வசதியாக இருந்தது. அது எல்லாருக்குமே. பாடல்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போது கண்ணதாசன் காலத்துக்கு முன்னாடி, அதாவது படம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட செய்யுள்கள் இருக்குது, நம்மக்கிட்ட வந்து புராணங்களில் பாடல்கள் இருக்குது, பக்தி பாடல்கள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது பாடல்கள், நிறைய சாங்ஸ் இருக்குது. அது என்னென்னா இப்போது இது முக்கியத்துவம் எங்கே வரும்னா ஒரு பாடல் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் சொல்ல வேண்டிய கதையை ஒரு 5 நிமிஷத்தில் பாடல்கள் கடத்திடலாம். ஆனால் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரியான கதை அம்சம் இருக்கணும். பாடல்கள் வெறுமனே நீங்கள் இப்போ ஒரு சமீபத்தில் வரக்கூடிய படங்களுடைய பாடல்கள் வரிசை ஒரு 5 சுச்சுவேஷனில் நீங்கள் அடைக்கலாம். காதல் இல்லை காதல் தோல்வி, ஹீரோ இன்ட்ரடக்ஷன், ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 சுச்சுவேஷன் தான். ஆனால் நீங்கள் கண்ணதாசன் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பாசமலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 5 வெரைட்டி ஆஃப் 6 வெரைட்டி ஆஃப் சுச்சுவேஷனே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கதையம்சம் இருக்கிறப்போ பாடல்களும் வலுப்பெறும். கதையம்சம் இல்லை, எனக்கு வந்து ஒரு இரவில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையம்சம் இருக்கிறேன்னா அதில் பாடல்கள் வந்து கம்மியாகும். அது வந்து இன்றைக்கி ட்ரெண்டு கிடையாது. அது ஆக்சுவலாக அது வந்து பேர் ஆபத்து. அது
ஏன்னா இன்னைக்கு த்ரில்லர் மூவிஸ் வந்துட்டு நிறையா வருது, ஹாரர் மூவிஸும் நிறையா வருது. மேக்ஸிமம் அதில் சாங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதுக்கு வந்து வாண்டடாக அதுக்கு வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி விஷயங்களுக்கு ஓகே. இப்போ ஒரு விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணுறாப்புலன்னா ஒரு காலத்தில் அந்த ஒரு மியூசிக்கான ஒரு வித்யாசாகரோட மியூசிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இது இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மானோடைய பிளாட்ஃபார்ம்ங்கிறது வேறு. இந்த காம்பினேஷன் பரத்வாஜோடைய மியூசிக் ஒரு வித்தியாசம், யுவன் சங்கர் ராஜாவோடது தான். ஆனால் இவர்களுக்கெல்லாம் வந்துட்டு சாங்ஸ் எழுதக்கூடிய அன்னைக்கு நாமுத்துக்குமாரில் இருந்துட்டு விவேகானந்து எத்தனையோ பாடலாசிரியர்கள், பழனி பாரதியும் சரி, யுக பாரதியும் சரி, விஜயுடைய படங்களோட சாங்ஸ்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஹிட். அதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டியூட் வந்திருக்கு, டீசல் படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கேன், பைசன் வந்துருக்குது. ஒவ்வொன்றும் வேற வேற சேனலில் வந்த படங்கள், மூணுமே வந்துட்டு வேற வேற கான்செப்டாக இருக்குது. இதுலாம் பாட்டு எழுதுறாங்க. இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 90% தமிழ் சொற்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து ஏதோ ஒரு இடத்துல, அதுவும் ஆங்கிலம் இல்லாமல் தமிழ்லேயே வந்து ஒரு ரெப்ரெஷன் மாதிரியான ஒரு வார்த்தைகள் இருக்குது. இப்போ ஆள் தொட்டது பூபதி அந்த மாதிரி தமிழ்லேயே கொஞ்சம் புதுசாக ஏதாவது வைக்கலான்ற மாதிரி தான் கவிஞர்கள் கண்ணோட்டம் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற தமிழ் படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆங்கில கலப்பாக இருக்குது. அது முழுக்க முழுக்க ஆங்கிலம். ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த தமிழ் கலப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது பேச்சு வாக்கில் பேசுகிற தமிழே வந்து சாங்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா அந்த மாதிரி? இல்லை, நீங்கள் பேச்சு வாக்கில் கூட நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் இங்கிலீஷ் பேச போகிறீங்க. நீங்கள் நம்ம வந்து ஏதோ ஒன்று பேசுவோம், பட் அது வந்து என்னென்னா அது அப்படி இருந்தால் ஒரு ஒரு ட்ரெண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து அதுதான் சொல்கிறேன். அந்த ஒரு வாரம் அந்த பாடல்களுடைய லைஃப் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பாடல்களுடைய லைஃப் டைம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போகிறப்ப நீங்கள் அந்த பாடலாம் கேட்பீங்களான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் அதே மாதிரி மெலோடி ஹிட்ஸ் வந்து நிறையா வந்துட்டு தானே இருக்குது. மெலோடி ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி இருக்கிற பாடல் ஒரு ரீசெண்டாக ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே வந்த சாங்ஸையும் நம்மளால் எடுத்துக்க முடியல. என்ன தான் வந்துட்டு சாங்ஸில் கலப்பு இருந்தாலுமே வந்து மெலோடி ஹிட்ஸ் வந்துட்டு எல்லாம் இன்றைக்கி இருக்கிற மியூசிக் டைரக்டரும் நல்லா மெலோடி சாங்ஸ் கொடுக்க தானே செய்கிறாங்க. இன்னும் ஒரு 10 இயர்ஸ் அபோவ் நம்ம அடுத்து போய் நம்ம பார்த்து அதை கேட்டால் கூட நம்மளால் அதை கேட்க முடியுமா? அந்தளவுக்கு இருந்துட்டு தானே இருக்குது. 5 பாடலில் ஒரு பாடல் அந்த மாதிரி அமையுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது சதவீதம் குறைஞ்சிருக்குங்க. பழைய காலகட்டத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 5 பாடல்கள்லாம் அந்த ஆல்பமில் 5 பாடலுமே ஹிட் ஆகும். அதுக்குரியான எல்லா அம்சமும் அதில் இருக்கும். இப்போ வந்து எப்போ இசை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சதோ வரிகளை தாண்டி, அப்போ என்னன்னா அந்த பீட்டுக்கு தான் நீங்கள் தலையசைக்கிறீங்க. யாருமே அந்த வரிகளுக்கு தலையசைக்கிறது இல்லை. பீட்டுக்கு தான், மியூசிக்கோட பீட்டுக்கு தான் அது உங்களோட மூமெண்ட் இருக்கு. அது அந்த இடத்துல உங்களை குதூகலமாக வச்சுக்குது, அவ்வளோதான். தவிர அதை தாண்டி நீங்கள் வந்து என்ன வரிகள் அதில் இருக்குன்றது நீங்கள் அதை அதாவது நாமுத்துக்குமார் சொல்லுவார், நீங்கள் ஒரு வரியுமே வாசகனுக்கு புரியாத வரி எழுதிடக்கூடாது. ஏன்னா அவர் வந்து அந்த 2வது வரியில் அவன் சிக்கிட்டான்னா 3வது வரி நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு தெரியாது. அது கவனிக்க மாட்டாங்க. அதுலேயே நின்றுடுவாங்க. அதனால புதுமை பண்ணுற அந்த முயற்சியில் நீங்கள் தெரியாத வார்த்தைகள் போட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி இப்போ அந்த வார்த்தைகளே இல்லை. அது நீங்கள் வார்த்தைகள் கேட்கணும்னா இப்போ 2-3 வாட்டி நீங்கள் அதை ஒரு மைன்யூட்டாக கேட்டால் தான் உங்களுக்கு இது இருக்குது, இந்த மாதிரி எழுதியிருக்காங்களோ அப்படின்னும். இன்னொன்று அதுதான் சொல்கிறேனே, இப்போ அர்த்தம் இல்லாத ஒரு சவுண்டிங் வேர்ட்ஸ்னு இருக்குங்களே, ஸோ அது இருந்தால் நல்லது, அது இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குங்களேன். இது வந்து மாறணும். அது வந்து ரசிகர்கள் வந்து அதான் சொல்கிறேன், அவங்களுடைய கண்ணோட்டம் மாறுறப்போ அதுவும் மாறும். அது இப்போ ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி சாங்ஸ் வந்துட்டு வருது. கானா சாங்ஸும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மாறிடுச்சு. சென்னை பேஸில் வரக்கூடிய சாங்ஸ் வந்துட்டு நிறையாவே இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பழைய பாட்டை இன்றைக்கி ரீமேக் பண்ணி லப்பர் பந்து படத்தில் அந்த சாங் வந்துட்டு விஜயகாந்தோட சாங் ஹிட் ஆனதோ, இப்போ டியூட்டில் வந்த கருத்த மச்சான் சாங் வந்துட்டு ஹிட் ஆனதோ, இப்படி பழைய பாடலெல்லாம் இளையராஜாவுடைய பாடலையும் தேவாவுடைய பாட்டையும் எடுத்து இன்றைக்கி அதை வந்துட்டு ரீமிக்ஸ் பண்ணி போடும் பொழுது அந்த ட்ரெண்ட் அப்படியே மாறுது. அந்த வரிகள் எதுலையுமே அந்த இடத்துல மாறல, ஆனால் சிச்சுவேஷன் மட்டும் மாறுது, அவ்வளோதான். ஆனால் பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு ஹிட் அடிக்க தான் செய்யும். அதுதான் இப்போ அவங்களுடைய பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட 10 இல்லை 20 வருஷம் கழிச்சு என்றைக்குமே வந்து அதை நீங்கள் போட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் ஜென்ரேஷனும் வந்து கேட்குற மாதிரி இருக்குங்கள. ஸோ அதனுடைய வைப்பு அப்பயே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பாட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு இதை ரீமேக் பண்ண முடியுமான்றது சந்தேகம். ஏன்னா இது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த டைமில் ஒரு 2 வீக்ஸ் இல்லை ஒரு 4 வீக்ஸ் மட்டும் தான் அதனுடைய ஆயுட்காலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் சொல்கிற மாதிரி இது தாண்டியும் ஒரு சில மெலோடி பாடல்கள் வருது.
ஆனால் அதோட சதவீதம் கம்மி. சரி, இப்போ ரீசன்ஸாக இருக்கக்கூடிய கவிஞர்கள்ல யார் வந்து நல்ல தமிழோட நல்லா சாங்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க பாடலாசிரியர்கள்? நான் அந்த மாதிரி ஒரு சில பேரை, இப்போ எல்லாருமே நண்பர்கள் தான், ஒரு சில பேர் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இது நான் சொல்கிறேன், இது யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர் கையிலே இல்லை இந்த விஷயங்கள். இல்லவே இல்லைங்கிறீங்க. மியூசிக் டைரக்டர்ஸ் தான். ஆமாம், மியூசிக் டைரக்டர்ஸும் சரி, இயக்குனர்கள் சார்ந்து தான். இப்போ நம்ம ஒரு அழகான ஒரு இவர் சொல்லுவார், வைரமுத்து சார், நான் என்னதான் பாடல் வரிகள் எழுதி கொடுத்தாலும் அது மேலே வந்து நீங்கள் இசை வச்சு தேய்ச்சிறீங்க அந்த வரிகளை அப்படின்னு சொல்லுவார். அந்த வரிகளுக்கு மேலே இல்லை ஒரு இசை டாமினேட் ஆகும், இல்லைன்னா டைலாக் வந்துடும். இப்போ அந்த மாதிரி ட்ரெண்ட் வரப்போ அது ஏதோ பின்னாடி ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ரேடியோவில் ஓடிட்டு இருக்கிற மாதிரியும் இவங்க ஏதோ பேசுகிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் வரப்போ அது கவனிக்க தவறிடுறாங்க. ஸோ இது வந்து கவிஞர்கள் ஆகச்சிறந்த வரிகள் எழுதி கொடுத்தாலுமே அது அப்படியே வரணுன்றது வந்து வருமானது வந்து சந்தேகம் தான். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோடைய மியூசிக், ஒரு டேரக்டர் வந்து சுச்சுவேஷனை போய் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் சொல்லலாம், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் தான் மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணுறாரு. ஒரு சில டைமில் வந்துட்டு அந்த சரணமோ பல்லவிகளோ இதை மட்டுமே வச்சு வந்து டோட்டலாக வந்துட்டு ஒரு பாடலாசிரியர் வந்து எழுதி கொடுக்குறாரு. இப்போ ஒரு வாலியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கணும் விவேகா மாதிரி உள்ளவங்களுடைய காலகட்டங்களையும் சரி, விவேக்குடைய காலகட்டமாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்துட்டு எழுதி கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எப்படி மியூசிக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் கேட்குறது வந்து எழுதி கொடுத்துட்டு பிறகு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சில கவிஞர்கள் வந்து எழுதி கொடுக்குறாங்க, அதில் வந்து மியூசிக் எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இது வந்து ஆக்சுவலாக மெட்டுக்கு எழுதுறது, எழுதி மெட்டமைக்கிறது. பொதுவாக வந்து டியூன் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் எழுதுவோம். இது நடைமுறையில் இருக்கும். ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளரும் கேட்பாங்க, இல்லை இயக்குனரும் கேட்பாங்க, நீங்கள் எழுதிருங்க. இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்து காம்ப்ளிகேட்டாக இருக்குன்றப்போ அவங்களுக்கு வந்து சரி என்ன பண்ணணும்னு தெரியாது, நீங்கள் ஃபஸ்ட்டு வரிகள் எழுதுங்க, அதுக்கப்புறம் நம்ம எழுதலாம் நம்ம இது பண்ணலாம். இது வந்து இசையமைப்பாளர் தனித்திறமை தான். இசையமைப்பாளரோட தனித்திறமை தான். இப்போ கண்டேன் அந்த பாடலாக இருக்கட்டும், வித்யாசாகருடைய பல பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதி இசையமைக்கப்பட்டது பாடல். ஒரு இதில் வந்து யுவரஜன் கூட சொல்லியிருப்பார், அவர்கிட்ட தினத்தந்தி பேப்பர் கொடுத்தா கூட அவர் இசையமைச்சிருவார். ஸோ என்னென்னா அந்த 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 மியூசிக் சென்ஸ் இருக்கிறப்போ அவங்க பார்க்குறது எல்லாமே மியூசிக் நோட்ஸோடு பார்ப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டம்மி வேர்ட்ஸ் சொன்னால் கூட அது ஒரு மியூசிக் வேர்ட்ஸை பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போது எம்எஸ்வி ஐயா காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அத்தான் என்னத்தான் அப்படின்னு எழுதிட்டாங்கன்னா, கவிஞர் எழுதிட்டாருன்னா அதுக்குள்ளே ஒரு நோட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் அது நிறைய இசைஞானி முதல் கொண்டு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து என்னென்னா கவிஞர்கள் எழுதி கொடுக்கும்போது அது ஒரு சீரான கட்டமைப்பில் இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகள் வராது. திடீர்னு என் அன்பே அப்படிலாம் வராது. அது வந்து ஒரு சீரான ஒரு கட்டமைப்பில் இருக்கும், செயல் வடிவில் இருக்கும். அது வந்து கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். அதில் நீங்கள் தேவை அதான் சொல்கிறேன். இப்போ டியூனுக்குன்னு வரும்போது அதுக்கான ஒரு இயல்பு வார்த்தைகள் இருக்கும். அதை நம்ம தவிர்த்து நிறைய கண்டென்ட் பேஸ்டை வந்து நம்ம கவிஞர்கள் கண்டிப்பாக அதை அப்படியே யூஸ் பண்ணுறது தான் இசையமைப்பாளர். இல்லை, எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு நாகேஷ் அவர்களோட பேர் நடித்து வான்ரன் படம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆச்சு. அதில் நீங்களும் சாங்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள்லையும் நீங்கள் வந்துட்டு பாடல்கள் வந்து எழுதிட்டீங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் உங்களுக்கு நீங்கள் எழுதின பாட்டில் வந்துட்டு எனக்கு மனசுக்கு எனக்கு வந்து நிறைவாக இருக்குது. ஒரு பெரிய பட்ஜெட் படம் இல்லை, ஒரு நார்மல் பட்ஜெட் படமாக இருந்தாலும் இந்த சாங்ஸ் எழுதும்போது எனக்கு மன நிறைவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா? இப்போ நீங்கள் வானரன் சொன்னதால நான் சொல்கிறேன். வானரனுடைய இயக்குனர் ஸ்ரீராம் பத்மநாபன், இசையமைப்பாளர் ஷாஜகான், தயாரிப்பாளர் ராஜேஷ் பத்மநாபன். இவங்க நான் வந்து ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்க. அதில் வந்து 3 சுச்சுவேஷனாக இருக்கும். காதல் பாடல், ஒன்று வந்து அப்பா மகள் குறித்தான ஒரு பாடல், இன்னொன்று வந்து அனுமன் குறித்தான ஒரு பாடல். இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே எடுத்து முடிச்சுட்டாங்க. காதல் பாடல் எடுத்து முடிச்சுட்டு அந்த விஷுவலுக்கு அப்புறம் எனக்கு விஷுவல் போட்டு காமிச்சிட்டு அதுக்கு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. விஷுவலை காட்டிட்டு அதுக்கப்புறம் எழுத சொன்னாங்க. எனக்கு அவர் வந்து டைம் ஆச்சு ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷூட் பண்ணிட்டார் இயக்குனர். அதுக்கப்புறம் விஷுவல் பார்த்துட்டு அப்புறம் அது ஒரு என்ன சொல்கிறது, அது புது முறையாது. அவன் விஷுவல் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வரிகளை வந்து நம்ம அதிகமாகவும் யோசிக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அது பண்ணணும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா மகள் குறித்த ஒரு பாடல் இருக்கு. அது ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல். அது அந்த பாடலோட வரிகளை ஃபுல்லாக பாடம் முடிஞ்சாலும் ஓகே, இல்லைன்னா எனக்கு நீங்கள் வரிகளாகவே நீங்கள் ஒரு உரைநடையாகவே சொன்னாலும் ஓகே.
அந்த வானரன் படத்தில் வந்து அப்பா மகள் குறித்தான ஒரு பாடல் பாடல் வரும். நாமத்துக்குமார் கூட சொல்லியிருப்பார், தமிழ் திரையுலகில் வந்து அப்பா மகள் குறித்தான பாடல்கள், இந்த உறவுமுறை குறித்தான பாடல்கள் ரொம்ப குறைவாக வருது அப்படின்னு. அந்த வரிசையில் வந்து எனக்கு இந்த ஒரு பாடல் வந்து நான் இப்போ ஆனந்த யாழை அந்த வரிசையில் வந்து இந்த பாடலும் வந்து ஒரு விண்மீன்கள் அந்த அந்த சாங் வந்துட்டு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு சாங். அந்த மாதிரியான ஒரு டெப்த் இருக்கிற சாங் இது. இதோட வரிகள் பார்த்தீங்கன்னா, நீதானே என் உலகம், அடி நான் தானே உன் உலகம், நீ பார்த்தா நாள் துலங்கும், உன் பூஞ்சிரிப்பை வாழ் வணங்கும், மணிமணியாய் நீ பேச அலை அலையாய் உயிர் ஆடும், மலைமலையாய் துயர் கூட பனித்துளியாய் கரைந்தோடும், இறைவனின் நகலாக கிடைச்சவளே, இலையுதர் காலத்தில் முளைச்சவளே, சாபத்தை வரமாக்க பிறந்தவளே, சந்நிதி நிம்மதியை கொடுத்தவளே அப்படின்னு வந்து ஒரு அந்த பெண் குழந்தை பெற்ற அப்பாக்களுக்கு தெரியும் அவங்க வந்து என்னவா அந்த பெண் குழந்தையை பார்க்குறாங்க, ஒரு எந்த விதமான ஒரு அன்பை கொடுக்குறாங்க செலுத்துறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனுடைய நெருக்கத்தை இன்னும் நம்ம வந்து எப்படி எழுதலாம், ஆழப்படுத்துது அந்த மாதிரி அதில் எழுதியிருப்போம். அதுக்கடுத்த பாடல் வந்து ஆஞ்சநேயர் பற்றியான ஒரு பாடல். அது என்னன்னா, ஆஞ்சநேயர் வந்து நம்மளுக்கு அனுமன் தெரியும், அனுமன் சலீசான்னு ஒரு பாடல் இருக்கு. அனுமன் ஒரு ஒரு ருத்ரதாண்டவம் ஆடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அந்த படத்தில் வரும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து நான் முதல்ல முழுக்க முழுக்க தமிழில் எழுதிட்டு போயிட்டு கொடுத்துருந்தேன் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இயக்குனரும் சொன்னார், இசையமைப்பாளரும் சொன்னார், இது கொஞ்சம் இதில் இருந்தால் சமஸ்கிருதம் பேஸ் பண்ணியிருந்தால் சமஸ்கிருத் பேஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அனுமன் சாலிசா அதெல்லாம் நம்ம படித்து, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது பண்ணுறப்போ அந்த பாடல் கிளைமேக்ஸில் வர்றப்போ எனக்கு இயக்குனர் தான் சொன்னார், அந்த படம் வந்து யார்கிட்ட போட்டு காமிச்சாலுமே இந்த பாடலுக்காகவே இந்த படத்தை வந்து 2-3 வாட்டி பார்க்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு டெப்த் இருக்கிற தமிழிசை மேடம் தான் வந்து அந்த இசை வெளியீட் பண்ணாங்க. அதுலேயுமே பாடல்கள் குறித்து அவங்க ரொம்ப இது சொன்னாங்க. 3 பாடலுமே அவங்க பார்த்துருந்தாங்க. அந்த பாடல்கள் குறித்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு அவங்களும் அந்த இசை வெளியீட்டு விழாவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் அப்பா மகள் குறித்தான பாடல் தான் எனக்கு நெருக்கமான பாடலாக. நிச்சயமாக வந்து உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்து ஃபைன் டைம் சினிமாவுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி.